ஹாய் ஒருவன் ஸ்கொயர் வேல்யூஸில் 150 பேஸ் வேல்யூ வச்சு ஸ்கொயர் வேல்யூஸ் வந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 150 3/2 இன்ட்டு 100, அதாவது 3 இன்ட்டு 100 300 கேன்சல் பண்ணால் 2 கேன்சல் பண்ணால் 150 வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 152 ஸ்கொயர் 3/2 இன்ட்டு 150க்கும் 152க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2. அப்போ 152 + 2. அடுத்தது இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுக்கான ஸ்கொயர் இங்கே. ஓகேங்களா? எப்போவுமே 150க்கு மேலே வந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 152 156 160 அந்த மாதிரி வந்துச்சுன்னா, இதுவே 150 கீழே 145 143 அந்த மாதிரி வந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ மேலே வந்திருக்கு 150க்கு 152ங்கிறது 150க்கு மேலே வந்திருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 3/2 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 154. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது இங்கே 2 கேன்சல் பண்ணால் 77. 3 இன்ட்டு 77 231. இங்கே 2 ஸ்கொயர் 4 வரும். நம்ம இங்கே ப்ரீவியஸாக ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 04. அப்போ 23104. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்க 141 ஸ்கொயர். அப்போ 3/2 இன்ட்டு 141. அது இங்கே 150க்கும் 141க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9. அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். 141 - 9. அதே மாதிரி இங்கே என்ன வருதோ அதான் இங்கே ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 198 வரும். இங்கே 81 9 ஸ்கொயர் 81 வரும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் இஸ் 19881. அதே மாதிரி ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ ஷார்ட்கட் தான் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல குயிக்காக சால்வ் பண்ண டைம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டைம் கன்சூமிங் சப்ஜெக்ட். நம்ம மேக்ஸ் கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணோம், மற்ற சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் நமக்கு டைம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற அந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.